ஃபர்ஸ்ட் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் நிர்மலா சீதாராமனுடைய பார்லிமெண்ட் ஸ்பீச்சை தான் நம்ம கேட்க போகிறோம். அதாவது சம்மந்தம் இல்லாமல் ஏதோ ஒரு கேள்வி கேட்டதுக்கு தமிழ்நாட்டை பற்றியும் தமிழர்களை பற்றியும் திராவிட அரசியல்கள் பற்றியும் ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் பற்றியும் இந்தி எதிர்ப்பு குறித்தும் ரொம்ப ஆவேசமாகவும் ரொம்ப கேவலமாகவும் பொய்யையும் புரட்டையும் பித்தலாட்டத்தையும் பேசி வச்சிருக்கு நிர்மலா. ஸோ இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். நிர்மலா என்ன பேசியிருக்கு இங்கிலீஷில் அப்படின்றத டிரான்ஸ்லேட் பண்ணி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒவ்வொரு பிட் வீடியோவும் போடுறோம். இது நாடாளுமன்றத்தில் பரபரப்பை ஏற்படுத்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் என்னென்னா, தமிழகத்தை சேர்ந்த எம்பிக்கள் வெளியில் போயிருந்த வெளிநடப்பு செய்து வெளியில் போயிருந்த சமயத்தில் நிர்மலா பேசிய பேச்சுக்களை தான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. அதாவது என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டில் இவங்க வாழ்ந்த காலத்தில் படித்த காலத்தில் இவங்க என்ன அப்படின்னா, இவங்களை ஹிந்தி படிக்க விடாமல் தடுத்துட்டாங்களாம். ஹிந்தி படிக்க விடாமல், ஹிந்தி வடநாட்டு பாஷை, வடக்கம் பேசக்கூடிய பாஷை. அதே எதுக்கு நீங்கள் பார்த்துட்டு ஹிந்தி உனக்கு படிக்கணுமா? இந்த தமிழ்நாட்டோடைய உப்பை தின்னுட்டு உனக்கு இந்தியா கேட்குது ஹிந்தி அப்படின்னு இந்த சினிமா படத்துலலாம் காட்டுவாங்கல்ல, அந்த மாதிரி இவங்களை பண்ணிட்டாங்களாம். முதல்ல அந்த அம்மா பேசின ஒரு சின்ன பிட்டை மட்டும் பார்த்துருங்க, அதுக்கப்புறம் தொடரலாம். Okay. That's right. You go on imposing on me, right? Hindi comes out of my mouth. I'm telling in favor of your Tamil, my Tamil. All right? Your Tamil and my Tamil. That means our Tamil. Don't argue. இதுக்கு இடையில என்னவா, இவங்க ஹிந்தி படிக்கணும்னு ஆசைப்பட்டாங்களாம். அது இந்த அம்மா மதுரையில் தான், அதான் அந்த அம்மா படித்த ஸ்கூலில் தான் நானும் படித்தேன்னு வச்சுக்கலாம். ரயில்வே மிக்சட் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் மதுரையில். எனக்கு 10 வருஷத்துக்கு சீனியர்னு வச்சுக்கங்க, அது வேறு விஷயம். ஆனால் இந்த அம்மா அது ஆங்கிலோ இண்டியன் ஸ்கூலில் படிச்சுக்கிட்டு அவங்க அப்பா கொண்டு போய் ஹிந்தி ஸ்கூலில் சேர்த்துருக்க வேண்டி தானே. ஹிந்தி ஸ்கூல் அந்த காலத்தில் இருந்துச்சு, தனியாக இவாளுக்காக இருந்தது, அங்கே கூட சேர்த்துக்க வேண்டியது. எதுக்கு ஆங்கிலோ இண்டியன் ஸ்கூலில் இங்கிலீஷ் படிக்க சேர்த்து விட்டுட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கி புலம்பணும்? இது பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2 என்ன அப்படின்னா, அடுத்து இந்த அம்மா பேசுகிறது மட்டும் கேட்டிருக்கேன். In fact, I speak from my lived experience in Tamil Nadu. I speak from my lived experience when even going to learn Hindi aside from my school, I was mocked in the streets. And I was mocked saying, "Oh, you want to learn Hindi? You live in Tamil Nadu, you eat the salt of this country, and you want to learn Hindi, that North Indian's Bhasha." These are words ringing in my ears. This is my lived experience. And who does that? Because of the political support which has been given in that state. Learning Hindi, learning Sanskrit are treated and perceived as learning some other fellow's language. And the words that they use are people who have come over to this land. Is Tamil Nadu not part of India? Is Tamil Nadu not part of India? So what's the wrong if I learn Hindi? இந்த அம்மா ஹிந்தி படிக்கணும்னு போகும்போது ரோட்டில் மார்க் பண்ணாங்களா. இந்த அம்மா ரோட்டில் விட்டு அவமானப்படுத்துறது, ரோட்டில் விட்டு கேலி பண்ணுறது. அதாவது மதுரை வீதிகளில் இவங்க ஹிந்தி படிக்கணும்னு கேட்டதுனால இவங்க அப்படியே கல்லூரி மாணவியாக பள்ளி மாணவியாக நடந்து வந்துட்டு இருக்கும்போது அந்த ஊரே சேர்ந்து அந்த கூட்டமாக பழைய தமிழ் படத்துலலாம் காட்டுவாங்கல்ல, அதாவது ஊரே சேர்ந்து ஒரு பொண்ணை அடித்து ஊரை விட்டு துரத்துவாங்க, ஊரே சேர்ந்து ஒரு பொண்ணை நைட்டில் ஊர்வலமாக ஊர்வலம் போவாங்க மழை பெய்யறக்காக. அந்த மாதிரி தான் இவங்க பேசின மெத்தடு, இவங்க பேசின எக்ஸ்பிரஷன் எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு இவங்களை கேவலப்படுத்திருக்காங்களாம். மார்க் பண்ணுறது அப்படின்னா ரோட்டில் விட்டு தே மார்க் மீ இன் தி ஸ்ட்ரீட்ஸ், திஸ் இஸ் மை பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் வைல் ஐ எம் ஸ்டடிங் இன் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது என்னென்னா, தமிழ்நாட்டில் அவங்க படிக்கும்போது உங்களை மார்க் பண்ணிட்டாங்களா அப்படின்னு இருக்காங்க. ஸோ இது அந்த மாதிரிலாம் எதுவும் நடந்த மாதிரி தெரியலையே. அதுக்கு எதாவது ஆதாரம் இருக்குது? யாராவது ஹிந்தி படிக்க வேணாம் உன்ட்ட சொன்னாங்க, காட்டுங்க பார்ப்போம். ஒரு மத்திய நிதி அமைச்சராக இருந்துக்கிட்டு இந்த மாதிரி வாயில் வர்ற பொய்யும் புரட்டையும் பித்தலாட்ட. ஹிந்தி தமிழ்நாட்டில் இல்லை, ஹிந்திக்கு எதிராக இருந்தாங்க. அதுதான் எம்பிக்கள் கத்துறாங்க. என்ன கத்துறாங்கன்னா, ஹிந்தி எதிர்ப்பு என்பது ஹிந்தி திணிப்பை தான் தமிழ்நாடு எதிர்த்துச்சே தவிர ஹிந்தி மொழியை கற்றுக்கிறதுக்கு யாருக்கும் தடை விதிக்கவும் இல்லை. ஹிந்தி ரயில்வேல சொல்லிக் கொடுத்துட்டு தான் இருந்தாங்க. இன்னும் பல இடங்களில் ப்ரைவேட் கிளாஸ் நடத்திக்கிட்டு தான் இருந்தாங்க. ஏன் இந்த மாமிகள்லாம் போய் ஃப்ரெஞ்சு படித்தாங்களே, ஏன்னா ஜெர்மனி போய் படித்தாங்களே, அப்போ போய் இதையும் படிச்சிருக்க வேண்டிய, ஜாப்பனீஸ் படித்தாங்களே, அப்போ நீ போய் இந்தியும் படிச்சிருக்க வேண்டியதானே. சரி, அதை விட்டுட்டு இன்னொரு விஷயத்துக்கு வருவோம். அடுத்து எப்படி பாருங்க, பழைய ஆத்திரத்தை எப்படி கொட்டி குவிக்குது பாருங்க. They use the word Vanderi. I'm using it in Tamil now. They call us Vanderi. Why? And is that not part of the political strategy there? And therefore, I have lived experience of Tamil Nadu's imposing on me
not to learn Hindi. இவங்களை கேட்டால் வந்தேரின்றாங்களா? எஸ், நீங்கள் வந்தேரி தானே. சரி, வந்தேரி கதையை விட்டுருவோம். அடுத்து உங்கள் லைஃபை எடுப்போம். உங்கள் அப்பா மதுரையில் வேலை பார்த்தாரு, மதுரையில் பிறந்தீங்க, ரயில்வே ஸ்கூலில் படிச்சிங்க, அதுக்கப்புறம் வேறு ஒரு ஸ்கூலில் படிச்சிங்க, அதுக்கப்புறம் நேராக வந்து திருச்சியில் போய் காலேஜில் படிச்சிங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எங்கே போனீங்க? நீங்கள் ஏதாவது இப்போ உங்கள் அப்பா வந்து உங்களுக்கு தமிழ்நாட்டு மாப்பிள்ளையை கட்டி கொடுத்துருக்காரா? இல்லை. உங்கள் ஹஸ்பண்ட் யார்? தெலுங்குக்காரரு. சரி, உங்கள் மகளுக்கு தமிழ்நாட்டில் மாப்பிள்ளை இப்போ பார்த்துருக்கீங்களா? இல்லை. இல்லை, உங்கள் மகள் தமிழ்நாட்டில் இருந்துச்சா? இல்லை. சரி, உங்கள் வீடு தான், சொந்த வீடு தான் தமிழ்நாட்டில் இருக்கானா? இல்லை. நீங்கள் கர்நாடகாவில் வீடு வாங்கியிருக்கீங்க. நீங்கள் தமிழ்நாட்டு எம்பியா? பாஜகக்காரன் ஓசியில் கொடுத்த எம்பினால தமிழ்நாட்டு எம்பி கிடையாது, கர்நாடகா எம்பி, இல்லைன்னா மத்திய பிரதேசில் எம்பி ஆகிட்டு உங்களுக்கும் தமிழ்நாட்டுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? ஹூ ஆர் யூ? வந்தேரி தானே. அதாவது நீங்கள் பிராமணர்கள் வந்தேரின்ற கதையை விட்டுருங்க. நிர்மலா சீதாராமன், நிர்மலாவை பொறுத்தளவுக்கு வந்தேரி தான். உள்ளே வந்தேரியா தமிழ்நாட்டுக்கு வந்த, அங்கே படிச்சிங்க, தமிழ் மதுரையில் படிச்சிங்க, திருச்சியில் படிச்சிங்க, திருப்பி டெல்லியில் படித்து வேலைக்கு போயிட்டீங்க. ஸோ இப்போயும் இல்லை, இதுக்கு முன்னாடி இல்லை, அப்போ வந்தேரி தானே. இதை தான் அந்த காலத்தில் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு இவ்வளோ ஆத்திரம் வருது வந்தேரின்னு சொன்னால்? வந்தேரின்னு சொன்னால் இவ்வளோ ஆத்திரம் வருதுன்னு தெரியல. அது போக சரி, +2 ஒரு பொண்ணு எடுத்துடுவான், நிர்மலா சீதாராமனை விடுங்க, அமைச்சர். ஏன்னா நிர்மலா சீதாராமன் மாதிரி ஒரு பொண்ணு, அந்த டுபாக்கூர் வந்து காலேஜ் வரைக்கும் இங்கே படிக்கிறா, தமிழ்நாட்டில் படிக்கிறா, ஸ்கூல் இங்கே படிக்கிறா. அதுக்கப்புறம் அவள் போய் டெல்லியில் வாழ்கிறா. சரியா, டெல்லியில் வாழ்ந்த காலத்தில் அங்கேயும் காலேஜில் படிக்கிறா, பிஜி படிக்கிறா. அப்போ அவள் போய் அங்கே இது பண்ணியிருக்கலாம்ல. நம்ம நிர்மலா சீதாராமன் சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. இந்த மாதிரி ஒரு பொண்ணை வச்சுங்க, ரிப்ளிக்காக ஒரு பொண்ணை வச்சுங்க. மதுரையில் படிக்குது, திருச்சியில் படிக்குது, அந்த விளக்கமாறு டெல்லியில் போய் படிக்குதுன்னு வச்சுங்களேன், இல்லை பாம்பேயில் படிக்குது. படிக்கும்போது அங்கே யாரும் உன்னை தடுத்தா ஹிந்தி படிக்கிறதுக்கு? நீ டெல்லியில் ஹிந்தி படிச்சிருக்க வேண்டியதானே, பாம்பேயில் இருந்த காலத்தில் ஹிந்தி படிச்சிருக்க வேண்டியதானே. யார் தடுத்தா? மகாராஷ்டிரா அரசு தடுத்ததா? இல்லை டெல்லி அரசாங்கம் தடுத்ததா? உனக்கு அறிவில்லைன்னு சொல்லு. நம்ம நிர்மலா சீதாராமன் சொல்ல அதே மாதிரி ஒரு பொண்ணு படிச்சுட்டு போய் இப்படி சொல்லிச்சுன்னா என்ன பண்ணுவோன்றதுக்கு தான் சொல்கிறோம். உனக்கு அறிவு இல்லை, உனக்கு படிப்பு ஏறல, உனக்கு +2 காலேஜ் படித்ததுக்கப்புறம் உன்னால் ஹிந்தி படிக்க முடியல. ஹிந்தி படிச்சிருந்தா நீ இப்போ இதுக்கு வேலைக்கு போயிருப்பீங்களா? இப்போ நிர்மலா சீதாராமனுக்கு வருவோம். ஹிந்தி படித்திருந்தால் லண்டனில் போய் திரைச்சீலை கடையில் வேலை பார்த்துருக்க முடியும், வேலைக்கு சேர்த்துருப்பானா? ஹிந்தி எனக்கு தமிழ் தெரியும், ஹிந்தி தெரியா அப்படின்னு ஒரு கடையில் போய் லண்டனில் வேலை கேட்டிருந்தா கொடுத்துருப்பானா? இங்கிலீஷ் தெரிஞ்சதுனால திரைச்சீலை கடையில் வேலை பார்த்தீங்க கொஞ்ச நாள், துணி விற்கிற கடையில். அது கூட இங்கிலீஷ் தானே தேவைப்படுச்சு, ஹிந்தி தேவைப்படல. ஹிந்தி படிச்சிருந்தா அன்றைக்கி வீட்டு வேலை தான் பார்த்துருக்கணும். பிஜி படிச்சிருக்க முடியுமா? லண்டனில் வந்து எக்ஸ்ட்ரா படிச்சிருக்க முடியுமா பார்ட் டைம் வேலை பார்த்து? அந்த இங்கிலீஷ் படிக்கிறதுக்கு யார் காரணம்? தமிழ்நாடு தானே காரணம். தமிழ்நாட்டில் இருந்ததுனால தானே ஹிந்தி படிக்காமல் இங்கிலீஷ் படிச்சிருக்கீங்க. அப்புறம் எதுக்கு இந்த வாய்? இப்போது பார்லிமெண்ட்டில் போய் ஆதாரம் இல்லாமல் உங்கள்கிட்ட எவங்க கேட்டான் உப்பு போட்டு திங்கிறியான்னு? அவன் கேட்டவனை சொல்லுங்கள். நீ தமிழ்நாடு உப்பை தின்னு ஹிந்தி படிக்கணும்னு நினச்சான்னு சொல்லி ஒருத்தன் கேட்டான்னு பேசியிருக்கீங்கல்ல, எவன் கேட்டான்? ஆதாரத்தை காட்டுங்க. நீங்கள் வந்து ஒரு மத்திய நிதி அமைச்சர், அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்டேட்டஸோடு நடந்துங்க, அதுக்கு தகுந்த மாதிரியான தராதரத்தோடு நடந்துங்க. ரோட்டில் கொலையாடி சண்டையில் கொலையாடியில் பேசுகிற மாதிரிலாம் நீங்கள் பேசுனீங்கன்னா உங்களுக்குரிய மரியாதை உங்களுக்கு யாருமே கொடுக்கறதில்ல, கொடுக்கவும் மாட்டாங்க. ஏன்னா ஸோ அதை நீங்கள் பார்த்துக்குங்க. நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு பேச்சும் எந்த பேச்சுக்குமே ஆதாரம் கிடையாது. தமிழகத்தில் இன்றும் சொல்கிறோம், பத்திரிகையாளராக இருந்து நான் சொல்கிறேன், நீ எந்த திணிப்பையும் எந்த தமிழனும் ஏற்றுக்கொள்ள மாட்டான். நீங்கள் என்ன தான் பவர்ஃபுல்லாக இருக்கலாம், இந்த நாடு உங்கள் கையில் இருக்கலாம், அந்த ஆட்சி உங்கள் கையில் இருக்கலாம், எந்த திணிப்பு வந்தாலும் அதை அடித்து துரத்துவது தான் தமிழனுடைய முதல் வேலையாக இருக்கும். நீங்களாம் அந்த பாட்சாலாம் போய் உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்ததுனாலையும் உங்களுக்கு அமைச்சராகியிருக்கிறதுனாலையும் நீங்கள் ஜால்ரா போடுங்க யாருக்கு வேணாலும். நீங்கள் ஹிந்தி தெரிஞ்சதுனால தான் உங்களை என்ன பண்ணி வச்சுருந்தான், டெல்லியில் செய்தி தொடர்பாளராக பேசி வச்சுருந்தான். ஏன்னா அந்த காலத்தில் பிஜேபிக்காரனுக்கும் ஆர்எஸ்எஸ்காரனுக்கும் இந்தியை தவிர எதுவும் தெரியாது, இங்கிலீஷ் தெரியாது. அதனால் இங்கிலீஷ் பேசுகிற மாதிரி ஒரு ஆள் வேணும். அது பொம்பளை கிடச்ச உடனே என்ன பண்ணிட்டான், செய்தி தொடர்பாளரை போட்டான். அப்படி போட்ட இங்கிலீஷ் சேனலுக்கு பேட்டி கொடுக்குறதுக்கு அந்த இங்கிலீஷ் தெரிஞ்சதுனால தான் இன்றைக்கி உங்களுக்கு வளர்ச்சியும் இன்றைக்கு வந்து மத்திய அமைச்சரும் ஆயிருக்கீங்களே தவிர, இந்த இங்கிலீஷ் தெரியாமல் ஹிந்தி தெரிஞ்சிருந்தா டெல்லியில் ஏதாவது கிளர்க்கு வேலை பார்த்துட்டு இருப்பீங்க, செக்ரட்டரியேட்டில் இந்நேரம் ரிட்டையர்ட் ஆகி வீட்டில் இருந்திருப்பீங்க. இதுதான் நடந்திருக்கும். அதனால் இந்த ஓவர் பில்டப்லாம் விடாதீங்க பார்லிமெண்ட்டில் போய். ஏன்னா உங்களை எவன் சொன்னான்னு சொல்லுங்கள். மதுரையில் எவன் தடுத்தான், திருச்சியில் எவன் தடுத்தான், யார் உப்பு தின்னுட்டு நீ ஹிந்தி படிக்கிறியான்னு உங்களை ரோட்டில் ஹூ மார்க்ட் யூ ஜஸ்ட் டெல் தேர் நேம்ஸ். ஹூ மார்க்ட் யூ இந்த ஸ்ட்ரீட்ஸ், இன் மதுரை ஸ்ட்ரீட்ஸ் ஆர் திருச்சி ஸ்ட்ரீட்ஸ், யாருன்னு சொல்லு. ஏன்னா யார் மார்க் பண்ணான்னு ஆதாரத்தோடு பேசணும். நீங்கள் வந்து ஒரு அமைச்சர் தராதரத்தோடையும் தகுதியோடையும் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். அப்போது தான் உங்களுக்கு மரியாதை இருக்கும். இல்லை என்றால் உங்கள் அமைச்சர் என்ற மரியாதையோ நீங்கள் இருக்க பதவிக்கும் அந்தஸ்துக்கும் உரிய மரியாதை யாரும் கொடுக்க மாட்டார்கள் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் நிர்மலா மேடம். மற்றும் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.